நான் பேசாத மனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். உனை காணாத நேரம் என்னை கடிகாரம் பேசும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே. இனி நீயும் நானும் ஒன்றால் சேர்ந்தால் காதல் வீழ்த்து விடையில் நிலவாய் உழைத்து பெண்ணே விழியில் எனையே தொலைத்தேன். மழையில் இசை கேட்டு மலரே தலையாட்டு மலரை மொழி போல வரவின் ஒரு பாட்டு. இனியும் நானும் ஒன்றால் சேர்ந்தால் காதல் இரண்டு எடுத்து. தேங்க்யூ. நிவாஸ், ஐம் சாரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நிலா மட்டும் என்னுடைய ஃபேவரட் சாங். எத்தனை பேருக்கு நிலா பிடிக்கும்? மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் நிலா. ஃபேன்ஸ் எங்க? நான் இருக்கேன் மேடம், எங்களுக்காக சொல்லுங்க. பசங்க என்ன இவ்ளோ டேஸ்ட் இல்லாம இருக்கீங்க? நிலா பிடிக்காதா? பாடுனா சத்தம் வரும் பாருங்க. வீரே ஒரு கீரல் விழுந்ததே தெரியாதே தரையிலே வேகுது தனிமையை அறியாதே உனை தீராமல் பிடித்து உயிரின் உள்ளே மறைத்து வெளியில் கொஞ்சம் நடித்த நிரா 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 திரா திரா நிறை திரா முடி சுகம் தரா வலியுகம் விடா. ப்ரீ-ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் ஹவுஸ் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மீண்டும் வந்து எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்திருக்கக்கூடிய மக்கள் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் வெரி வெரி பிக் ஹாய். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறைய லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு திரைப்படம் வெளில வருது அப்படின்னா அது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி சுமோ இன்னும் மேசிவாக இருக்க போது இது குழந்தைகளுக்கான ஒரு ஃபீஸ்டாக ஒரு ட்ரீட்டாக இந்த சம்மர் வெக்கேஷன் அதுமா நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்க போது. அண்ட் முதல் முறையாக ஜப்பான்ல இருந்து நம்மளுடைய சுமோ அவர்களும் இங்க வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர் ஃபீச்சர் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் சென்னை மக்கள் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் நம்மளுடைய சுமோக்கு சொல்லிடலாமா? He's come all the way from Japan. நம்மள பார்க்கிறதுக்காக ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். சுமோ அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much. And அதே மாதிரி இந்த க்ரூக்கும் ஒரு பெரிய பெரிய congratulations. And இப்போ இங்க கூட இருக்கக்கூடிய மக்களுக்காக ட்ரெய்லரை எக்ஸ்க்ளூசிவாக இங்க லான்ச் பண்ண இருக்கோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கவுண்டவுனோட போயிடலாமா? எஸ், can we go with the countdown of 5? சத்தமா வேணும் எங்களுக்கு. 5. சத்தமே இல்ல. இந்த சத்தம் இல்ல அப்படின்னா கண்டிப்பாக நாங்க இவெண்ட் இப்படியே நானே பேசிட்டு இருக்க போறோம். யாரையுமே மேடை ஏற்ற போறது கிடையாது. ரெடி? 5. இன்னும் சத்தமா, இன்னும் ஒரே ஒரு முறை சத்தமாக பண்ணலாமா? ரெடி? 5. இப்போ உங்களுக்காக சுமோ திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எக்ஸ்க்ளூசிவாக. Can you please have it on the screen? இந்த சம்மர் ஹாலிடேஸ் அதுமா நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 25 இந்த படம் திரையரங்குகள்ல வர இருக்கு. பொதுவாக ஒரு காமெடியனை ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே பயங்கர மிரட்டலாக இருக்கும். இந்த முறை நம்முடைய சிவா அவர்கள் ஹீரோவாக, சதீஷ் அவர்கள் இருக்காங்க, யோகி பாபு அவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் பிடிவி கணேஷ் இருக்காரு. What a fantastic crew. ஒரு அமேசிங்கான ஃபீஸ் நமக்காக தியேட்டர்ஸ்ல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. இப்போ இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய the creator of the film, the director of the film, ஓஸ்மன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் to talk about the film. Please sir. எனக்கு நம்ம படம் வந்து கம்மிங் 25 வருது. இந்த கதை வந்து நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த கதையை சொன்னேன். கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிடிவி கணேஷ் சார், அப்புறம் ஐசிடி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசா ஃபார்ம் ஆச்சு. நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல நான் வந்து ஒரு கதையை ஜப்பான்ல இருக்கக்கூடிய சும்மாவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன்.
ஆனா ஜப்பான்ல நிஜமாவே ஒரு சுமோ ரெஸ்லரை கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம நேரி டெஸ்ட் அமைஞ்சாரு. இது வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவர் நிஜமாவே அங்க பெரிய வின்னர் வராங்க டோக்கியோவில். இவரை வந்து நாங்க படத்தை 50% இந்தியா 50% ஜப்பான் வச்சு எடுத்திருக்கோம். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பத்தி பண்ணது நம்ம தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமா அமையும். இந்த படத்துல பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ் மேனன் சார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல ஜப்பான் அவர் வேற மாதிரி காட்டியிருக்காரு. நிவாஸ்தே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேற ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். பிரியா ஆனந்த், சிவா சார், எங்க ப்ரொடியூசர் வந்து அற்புதமா பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு 25th ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்க போது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. கூடியிருக்காங்க 25th வந்து படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். தியேட்டர்ஸ்க்குள்ள வரக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்த்து வரலாம்? இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு புது அனுபவம், ஒரு காதல் கதையை எப்பயும் நீங்க பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். ஆனா சுமோங்கிற ஒரு விஷயத்த வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா புது அனுபவம் கொடுக்கும், குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். படம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி, ஆக்ஷன் எல்லாமே எமோஷனல் எல்லாம் கலந்த ஒரு மூவியா அமையும். இந்த படம் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் மூவியா அமையும். இது பிலிம் இன்டர்நேஷனலுடைய மிகச்சிறந்த தயாரிப்பா இருக்கும் நான் நம்புறேன். சார், எப்பயுமே வந்து the biggest challenge வந்து ஒரு காமெடி படம் இல்ல ஒரு என்டர்டெய்னர் படம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் படத்துக்கு பின்னாடி நேற்று வரைக்குமே நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்க நியூஸ் கேட்டுட்டே இருந்தோம். என்ன மாதிரி சேலஞ்சஸ் இந்த படம் பண்றதுல? இந்த படத்துல நான் வந்து பாதி படம் ஜப்பான் போது நம்ம ஊர்ல இப்ப நீங்க எந்த நாட்டுல போய் ஈஸியா இருக்கலாம், ஜப்பான்ல எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அங்க போய் நம்ம அங்க போய் எடுக்கிறதுனா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டி, செலவுகள், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம சிவாசார் நிறைய சொல்லுவார் இதை பத்தி எல்லாம் அந்த அனுபவங்களை. எங்களுக்கு ஜப்பான்ல பெரிய ஹெல்ப் பண்ணது யாருன்னா இங்க வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் குளிஞ்சி சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவிக்கணும். அப்புறம் ஹரி சார், இவங்க பண்ணது வந்து என்னன்னா அவ்வளவு பெரிய ஹெல்ப். அவங்க என்ன அந்த படம் சாத்தியமே கிடையாது. எங்க தயாரிப்பாளருடைய அந்த அவருடைய கான்டாக்ட் மூலமா தான் எல்லாமே அமைஞ்சது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா நன்றியும் கூட ஃபேன்ஸ் சார்பாக. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து சிவானாவும் பிரியானவும் ஒன்னாக பார்க்க போறோம் தியேட்டர்ஸ்ல அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கு. வணக்கம் சென்னை காம்போஸ் பேக்ங்கிற மாதிரி மீண்டும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா எல்லாரும் அனைவரும் தியேட்டர்ல சீக்கிரம் பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். really looking forward. தேங்க்யூ. சோ அடுத்ததாக படத்தினுடைய இசை அமைப்பாளர் ஐ திங்க் இவர் ஒவ்வொரு ஆல்பம் வந்து இவர் பண்ணும்போது அதுல கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் பாடல் வச்சிருப்பாரு. அது எஸ்பெஷலி ரொமான்டிக் சாங்ஸ் அப்படின்னு வந்தாலே இவருடைய பெயர் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சுமோல என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த குரூவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி மீ சிலேசிலேமே ஒரு பெரிய டைட்டிலோட லெட்ஸ் வெல்கம் நிவாஸ்தே பிரசன்னா அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் சுமோ. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுமோ ரொம்ப நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். ஒரு டைமும் நான் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன்ல மியூசிக் பண்ணும்போது பார்க்கும்போது ஓகே இந்த படம் சீக்கிரமா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி சம்மர் ஹாலிடேஸ் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என்னோட க்ரூ கோசவன் சார், சிவா சார், பிரியா, பிரியா மை ஃப்ரெண்ட், அவங்களால தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலி வந்தது. ஸோ அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். தஷிரோ அண்ட் குறிஞ்சி சார் அண்ட் ஐஸ்வரி சார், டு த ஹோல் க்ரூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த இடத்துல இந்த படம் வந்து எல்லாரும் 25th தியேட்டரில் வந்து பார்த்து ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். யா, தேங்க்யூ. நாங்க கேள்விப்பட்டோம் இந்த படத்தினுடைய கம்போசிங் அப்போ நீங்களும் சிவா சாரும் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்ல இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்து சுமோ திரைப்படத்துல இருந்து எங்களுக்காக சில பாடல்கள் பாடும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்கு. அதுக்கு சிவானோ மேடையில வந்தா இன்னும் கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடை ஏறாரு. எந்த இருக்கிற சத்தம் சிவானா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். உங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ட்ரி கடைசியில வச்சிருக்கோம். பட் இப்போ நாங்க கூப்பிட்டதுக்கான காரணம் இந்த டிஸ்கஷன் அப்போ நீங்க பல சிச்சுவேஷன் சொல்லி அப்படி ஒரு பாடல் கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை திருப்பியும் இன்னும் மேல பாக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. சண்டே அதுவும் எங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இத்தனை நாளா வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
First thank goes to Aishri Ganesh sir. Please give a big hand to him. ஏன்னா எங்க எல்லாரும் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நீங்க பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. And Ho Chi Minh for coming up with a script like this. Priya, thank you so much. And Yoshinari Tashiro. Just get up and say hi to everybody. அங்க பாத்தீங்களா எப்படி இருக்காரு? யாருக்குன்னா அவர் கூட சண்டை போடணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்தா வாங்க. ஓகே. And Kurunji sir, thank you so much for your wonderful support. Okay, இப்போ ஸோ இப்போ வந்து ஒரு 2 பாட்டு பாட போறாரு. இந்த ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட டைட்டில் சாங், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெப்பி நம்பரா இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விநாயகர் சாங். அந்த வெரி குட். ஓகே, இனிமே அந்த விநாயகர் சாங் வந்து இப்ப நீங்க கத்துற மாதிரி எல்லா கோயிலுமே ஒலிக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் ஒலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So this is not my intro, but I came only for Nivas. Thank you so much. Please give a big hand to Nivas. Let's start the music. Thank you. Thank you so much சிவா. நான் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஒரு கணேஷா பாடலோட. கரெக்டா ஆரம்பிச்சிடலாமா? Yes, over to you Nivas. மானிட்டர்ஸ் கொஞ்சம் லெவல்ஸ் செக், கொஞ்சம் லோஸ் மைக்ல செக். ஒரு few seconds என்னோட சவுண்ட் மட்டும் I just get it done. செக் 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 சைக்கிள் செக். What an energy! எவ்வளவு பிடிச்சிருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். Thank you. அத பாருங்க. அதே மக்கள் மட்டும் இல்ல, என்டையர் க்ரூவே அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. எவ்ரி டைம் நிவாஸ் கே பிரசன்னா இஸ் ஆன் தி ஸ்டேஜ், அந்த ஃப்ரெஷ்னஸ் கூடவே வரும் நான் நம்புறேன். நிலாவாக இருக்கட்டும், கொஞ்சம் பேசுற வனமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆல்பமும் நீங்க அப்படி செதுக்குவீங்க. அதே மாதிரி அது வரிசையில சுமோ. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சோ மச். ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மீண்டும் நம்ம ஒரு பெரிய 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 கைதல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய நிவாஸ் அவர்களுக்காக. Finally, I really wanted to ask you, மக்கள் எல்லாருமே 25th வந்து தியேட்டர்ஸ் போய் சும்மா பார்க்க போறாங்க. And every time நீங்க கம்பேர் பண்ணும்போது கதையோடு சேர்ந்து தான் எப்பவுமே உங்களுடைய மியூசிக் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி மியூசிக்கல் ஆல்பமாக என்ன எதிர்பார்த்து போலாம்? மியூசிக்கல் ஆல்பமா இது ஒரு கதையாவே ஒரு இந்தோ ஜப்பானீஸ் ஃபிலிம். பாதி ஃபிலிம் வந்து இந்தியாவில் நடக்குது, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபிலிம் கம்ப்ளீட்டா ஜப்பான் நடக்குது. ஸோ அதனால வந்து ஒரு புதுவிதமான ஒரு இந்தோ ஜப்பானீஸ் உண்டான ஒரு ஃபியூஷன் மியூசிக் as well we have tried. So அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வரலாம் நினைக்கிறேன். Thank you so much. Very excited. And மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய all the best and congratulations. Thank you so much நிவாஸ் அவர்களே. Thank you. So அடுத்ததாக I think இங்க இருக்கக்கூடிய ஆண்மார்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் அவைட்டட் என்ட்ரியாக அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகி நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரட் சொல்றதுக்கு மற்றொரு காரணம் I think அவங்களுடைய ஹம்பிள்னஸ் and the way she carries the project எப்பவுமே ஓன் பண்ணக்கூடிய அந்த குணம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நம்முடைய பிரியா ஆனந்த் அவர்கள். can we please have you on stage? எப்படி ஒரு ஹாய் எனர்ஜி கான்சர்ட்க்கு அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? can we give it up for my friend Nivas please? அவ்வளவுதானா? I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்திருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer Aishri sir, and we have Ho Chi Minh sir எங்க director. And the most amazing சுமோ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. So I'm sure மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 songs கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது நீங்க சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்க சொன்னீங்க. So சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. because இந்த ஃபில்மே வந்து it's like a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சரோட 2வது படம், and நிவாஸோட 2வது படம். So it's almost like friends coming together and working together. பியூட்டிஃபுல். சார் சொல்லி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்க கவனிச்சிட்டோம். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசி இருக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்ல பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்க காம்பினேஷனுக்காக தான் பாத்திருந்தோம். இப்ப மீண்டும் இந்த காம்போல சும்மா பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன மாதிரி கிரியேட்டிவ்னஸ் இருந்தது?
இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்க. So it's not just a comedy film, it's a children's film, emotional. It's just a beautiful journey between a sumo wrestler and Shiva oda character. பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அதுல கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளவு அழகா நீங்க ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்க நம்புறதா கூட பாருங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சிவா பத்தி சொன்னீங்களா நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே சார். நான் கூட தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும் போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அதுல ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? இல்ல அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க இப்ப சத்தம் வேணுமா? சரி, யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஐ ஹேவ் a request. Yes please. சோஷியோட ஆடுறேனா? சோஷியோட ஆடுமா? கூப்பிடலாமா அப்பா அவங்கள? மேமே கேட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லை. நம்மளுடைய தோஷி அவர்களை கூப்பிடலாமா? Yes, can we please have Sumo on stage? Sumo, welcome to Chennai. We're gonna dance. Dance. Sumo, welcome to Chennai. Yes, welcome to Chennai. I should definitely say உங்களை பார்க்கிறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 fans வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொல்றது நமக்கு புரியல. மேம் ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம். Hi மேம். Hi to all மேம். You can be on stage. ஆமா நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ். ஆமா வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, சுமோ அவர்கள் பேச முன்னாடி ஐ திங்க் ட்ராக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? ஓகே வாங்க. ஹலோ, வணக்கம் 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 வணக்கம். நான்துடி. ஹாய் சொன்னதா? வணக்கம் சொன்னதா? ஓகே, சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்ல சொல்லுங்க அவருடைய ஸ்லாங்ல. ஜாப்பனீஸ்லயேவா தமிழ்லயே சொல்லி கொடுக்கலாமா? ஓகே. Yes please. Hi Chennai. வணக்கம். Hi. My name is Agira Ulaga Super Sumo. Hashi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. Okay. Yeah. Understood. அவர் சொன்னதை கேட்டாங்க. ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்ப சும்மா டான்ஸ் ஆடி ஆகணும். அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ரெடி? Can we dance? Yes. Yes, ready. Sumo is ready. We're also ready. Can you please have the track? ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு சார். பேசாம இந்த காம்போ கூட நல்லா இருக்கு. படத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா சிவா சார்?
சார் இதுவும் நம்ம லிஸ்ட்ல இல்லை. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சுமா. ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் யோர் காம்பினேஷன். இப்போ ஆஃபீஸ் நல்ல ஒரு ரேப் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். Tell us about Sumo, please. So she is such an amazing man. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணீங்களா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்போ அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் உண்மையான சூமோ ரெஸ்லர். 8வது வயசுல இருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டுல அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் a champion. Welcome to India. உண்மையாவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் சோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர்ட். அண்ட் நம்மளோட கல்ச்சர் அவ்வளவு மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேற கொஞ்சம் கத்துட்டு இருக்காரு. So it's so sweet to have worked with him. He's just such a lovely man. So it's nice to work with people like him. Thank you so much, Priya avargale. Thank you very, very much. We're going to hold Sumo back. But thank you once again. We're really, really looking forward உங்களை தேட்டர்ஸ்ல பார்க்கறதுக்காக. Before you leaving, I think உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ் யூ சொல்லிட்டு போறீங்க. பசங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்திருக்காங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ. இந்த பக்கம் அந்த பக்கம் மேல கீழே. எங்க படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க ஃபேமிலியில எல்லா குட்டீஸும் கூட்டிட்டு போய் பாருங்க. ஜாலியா இருக்கும். தேங்க்யூ 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 சோ மச். தேங்க்யூ. மீண்டும் பிரியா ஆனந்த் அவர்கள். So Sumo, you have to be on stage. மேம், நீங்களும் எங்களுடைய கெஸ்ட் தான். இப்போதைக்கு நீங்க தான் என்னை காப்பாற்ற போறீங்க. என்னோட நீங்க தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் நாங்க பார்த்தோம். சுமோ பயங்கரமா பாடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். சென்னை மக்களுக்காக ஒரு தமிழ் பாடல் பாட சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஹீரோ சுமோ, would you like to share something for சென்னை மக்கள்? மயான அமைதியா இருக்கு. சுமோ, ஐ திங்க் உங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். タシさんは、聞いたのはタシさんはよくタミル語の歌を歌いますという聞きましたけど、என்ன மேம் யோசித்து குதாசாய். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவானாவும் மேடைக்கு வந்தலன்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்த்தோம். இந்த காம்பினேஷன் இங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிவசன் வணக்கம். மீண்டும் வணக்கம். ஓகே மேடம், நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. சரி, எப்படி இருக்க இவரை பாக்குறதுக்கு? இங்க யாரு இன்னைக்கு இவர் வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? யாருன்னா ஒருத்தர் இவர் வீட்டுக்கு கூட்டு, வேற நீ கை கட்டுறத பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல அளவு போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூமோ, இதுக்கு முன்னாடி சூமோ பத்தி உங்க எல்லாருக்கும் எதனா தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துல ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானே வெயிட்டிங் நாங்க எல்லாரும். சரியா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ. ஓகே ஓகே, ரெடி? நீங்க எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே, நாங்க கவுண்டர் ரெடியா போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். 5 சத்தமா வேணும். 5 4 3 Here we go. Okay? Ready? Ready. Tick. Okay? Oh my God. Tick. Okay? Okay. Build up ready இருக்குப்பா. Hi, Josh. Hi. காதரும் கசக்கிடையா, பலபல காதரும் கசக்கிடையா, மானந்த லபு லபு துடிக்கோ, லபு துனதி குடிக்கோ, கோடை கோடை கைவிடி குடிக்கோ, காதரும் கசக்கிடையா, பலபல காதரும். தோமோ நன்றி, வணக்கம். எப்படி பண்ணாரு? Oh my God. நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு பாட? நான் சீரியஸா எதிர்பார்க்கல. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க. பாடல் கூட நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க. பாட்டு சொல்லி கொடுத்தேன் நான் இல்ல, அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு குறிஞ்சி, அவர் தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு? வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குவீங்க, காதல் கசுக்குவையான்னு சொல்றது தானே? Okay. It's a love sad song, love failure, love is bitter song. All the boys are very happy. Shivana,
பட் எங்களுக்கு ஒரு 5 minutes ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. என்டையர் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போறோம், அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்க போய் நான் ஒரு சீன் சும்மா இருந்து சொல்றதுக்கே 20 minutes ஆச்சு புரியறதுக்கு. And it's very challenging. Somehow we had a very good team and very good producer, so it came on a package to us. So அதனாலதான் முடிஞ்சது. So in the time I should thank Rajiv Menon sir, VTV Ganesh sir and Kurunji sir once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் செகண்டா இருக்காரு, எல்லாத்தையும் பொங்க அப்படிதான் போயிட்டா உட்காந்து. The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீண்டும் கொஞ்சம் நேரத்துல அவரும் மேடைக்கு வரப்போறாரு. சிவானா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துட்டே இருக்கீங்க. சோ தேங்க்யூ சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்துல பார்க்கும்போது பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பாத்தீங்களா, நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவான ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். லைட்டாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெர்சஸ் சிவா. எஸ் 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 நல்லா இருக்கு. ஓகே, தஷி-san to சிவா-san wa ima fight shimasu. அவர் ரெடி? சிவானா ரெடி? இதப்பா இவங்க கூட ஃபைட் பண்ணலாமா? நடல நானா. ஓகே ரெடி? சிவானா ஆல் ஓகேல? ஆல் பக்கா? மைக் இருக்குடா. ஐயோ. பக்கத்துல இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுவீங்க. சிவானா கொஞ்சம் சேஃபா. One more time. Ready? Oh. Yes. Abba, I love you. No fighting. India paper only love. ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இங்க தைரியம் தான் இவரு கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? Okay, any kids from Japan? Want to fight? ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே, நாங்க வந்து சண்டை போடுறோம். வாங்க கூப்பிடுங்க. எஸ், இங்க பாருங்க பெரிய விஷயம். ஜப்பான்ல நிறைய சுமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? ஃபைட். ஓகே, ஐ அம் தி ஜட்ஜ். நவ நான் வந்து ரெஃபரி. ரெடி? ஓ, ரெண்டு பேர் இருக்காங்களா? நான் எப்படி 1 by 1 போறேனா இல்ல 3 together? ஐயோ, இது என்ன சீரியஸ் ஆயிட்டா? ஆமா அப்பா தம்பி. Casual fight, not serious, okay? Casual, okay. Okay. Last fight with her. No. Ready? Okay, ready? 1, 2, 3, start. Hey. Join. வாங்க. என்ன கூப்பிடுறீங்க? இந்த பீரோ நவர மாதிரியே ஐயோ சார் பாத்து சார். ஓகே பாத்து அடிபட்ட போது. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ so much. ப்ளீஸ் குழந்தைகளெல்லாம் வந்து நல்லா கை தட்டிடுங்க. தேங்க்யூ. சிவானா. தேங்க்யூ. தஷி once again. So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Ready, mama? இத்தனை கூப்பிட்டாங்க. என்ன நீங்க எதனா ஒரு சந்தோஷம் பண்ணல, யாரா ஒருத்தர் உண்மையில அடி வாங்குறது. மாமா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டு இருந்தோம்ல. சசி, ஃபுல் எனர்ஜி, ஓகே? நீ யாருன்னு காட்டுறா. ரெடி? அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம், அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் சிவானானாலே எல்லாருக்கும் ஞாபகம் என்னது? டான்ஸ். ஐயோ, சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. ஐஸ்வரி சார் ஓகே தானே? சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. நீங்க இங்க இருக்கீங்க, ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது டான்ஸ் இல்லாம எப்படிப்பா? என்னப்பா சார் உங்கள்ட்ட எஸ்எம் பெர்மிஷனே கேட்காம டான்ஸ் ஆனாலே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வேற ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க, டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க. ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க. பாருங்க ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு.
சரி, உங்களுடைய விருப்பம். ஓகே, சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் மட்டும் ஆனா நல்லா இருக்காது. பிரியா கம், I'll teach you his dance. வாங்க டான்ஸ் கிளாஸ் சார், என் டான்ஸ் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ரவி ப்ரோ, ரவி சார் ப்ளீஸ் வாங்க. வாங்க வாங்க டைரக்டர் சார் வாங்க. நிதின் சத்யா, வாடா. நிதின் சத்யா சார் வந்துருங்க, வாங்க ப்ளீஸ். எல்லாருமே இணைஞ்சு ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது. ப்ளீஸ் சும்மா, are you ready? டான்ஸ் கிளாஸ் ரெடி? சூப்பர். ப்ளீஸ். ஆஹா, ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு பெரிய வணக்கம். ஹோஸ்டர் வந்து டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், எல்லாம் பண்ணோம். நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். இல்ல அவங்க இல்லாம இல்ல, அவங்க இருக்காங்க. அம்மா டான்ஸ் பாருங்க, மூவ்மெண்ட். வாடா, ஏய் சுமோ, கம் இன். How are you? சும்மாடா. ஓகே ஓகே, ஹலோ. வாங்க டான்ஸ் ஆட வாங்க. மாமா நீ வாமா. ஓகே, I'll teach you guys. ஓகே ஓகே, மைக் கொடுங்க. மைக் இல்ல, இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச அதே மூமெண்ட். ஓகே, ரெடி, 1 2 3 ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துறேன். ரெடி தச்சி, ரெடி, follow me. ஓகே, follow me. ஓகே, ரெடியா? ஏய், இதுல டவுட்டா? ஆஹா, என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கு. என்ன நீங்க வாங்க. ஓ, பாட்டு தெரிஞ்சு. ஓ சரி, அப்படியே ஒரு மியூசிக்கோட பண்ண சூப்பரா ஓகே, இருக்கு. மியூசிக் ரெடி. ரெடி பாத்துறோம். ரெடி, டச் ஸ்டெப் தான். ஓகே, பாக்குறவங்க கூட பண்ணலாம்பா. ஓகே, ரெடி, சாங். பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க. வாங்க ப்ளீஸ். எத்தனை இடத்துல என்ன மாட்டி விட்டுருக்கீங்க. வாங்க, கஷ்டமா, நீயும் ஜாயின் பண்ணிக்கமா. ரெடி, மியூசிக் ப்ளீஸ். நமக்காக மியூசிக் வந்துட்டு இருக்கு. இப்ப என்டையர் க்ரூவே சேர்ந்து இப்படி ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பார்த்ததுனால இந்த மாலுக்கே வர மாட்டேன்னு நினைச்சது? இப்போ சார் ஹாய் சொல்றீங்களா, ஆமான்றீங்களா? ஹாய் தாரா? ஓகே ஓகே ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். எனி மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு. சிவனா, ஒரு மூமெண்ட் தானா? இன்னும் 2 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது? இல்லமா, இதே போதும். பாவம் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் போறது வெயிட் பண்றாங்க. பெரிய பிரச்சனை ஆகும். அப்படி ஓகே, சரி ஓகே, ஒரு மூமெண்ட் போடுறாங்க. நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போடலாம். சத்தம் இன்னும் பெருசா, லவுடா. ஓகே, can you please have a chat? நான் இதை பார்த்து ட்ராக் போடுறதே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, எது கூட திங்க் ஆகுங்கிற அளவுக்கு பயமா யோசிக்கிறாங்க. அவர் மெய் மறந்து போயிட்டாரு நினைக்கிறேன். ஒரு ஒரே ஸ்டெப்போட கூட மெய் மறந்து வச்சிருக்காரு அவரு. டான்ஸ் நல்லா ஆனாரா இவரு? குட் டான்ஸ் பா. உண்மையிலேயே சொல்லவே கிடையாது. இவன் மட்டும்தான். இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவன் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மேடம் வாங்க. தேங்க்யூ சார். சென்னை சிட்டி, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani? Okay. And dosa? Aha. Butter chicken? Wow. Yeah. Idli? Yes. And Kingfisher beer? Kingfisher? Yeah. Hey! Kingfisher? Sir, what is this? Kingfisher. குழந்தைங்க கூட சொல்லிட்டோம். சிவானா, ஆனா பாத்தீங்களா, ஏய் ஒன்னே ஒண்ணு புரியுதுடா. இட்லிக்கு கை தட்டல, தோசை கை தட்டல, கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு பேரா கை தட்டுறீங்க? Every night, 10 bottle. Hello, 10 bottle. Every night 10 bottle. அவர் சொல்றது
பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்லரி அது water. வாட்டர் சொல்றாரு. ஷாக் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கேட்டுட்டு. Okay, Tashi, you travel many places, but what do you really find about South Indian people, Tamil people? いろいろなところ、インドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドで。チェンナイが一番好き。இந்தியால நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு?ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துலயே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்கு தேங்க்யூ so much. But நன்றி. I should definitely say a big நன்றி to you. ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸா அந்த ஒரு சுமூக்கு மீண்டும் வந்து உற்சாகமான ஒரு கைத்தற கொடுக்கலாமா, நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you Sumo, thank you so much, wishing you all the best. So சிவானா, நீங்க மேடையில இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இன்னொரு பர்சனை வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மால்ல வந்து இவ்வளவு சந்தோஷமா உங்களை எல்லாம் பாக்குறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டுல சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. ஓகே, சோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி so let's welcome with lots of love நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக and இப்போ we are all waiting for you. What do you have to say for us? அனைவருக்கும் வணக்கம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமா குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதுல அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவரு இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்ல இருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பான்ல ரொம்ப உறுதுணையா இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்ல இருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேல வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பான்ல போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லயும் எடுத்திருக்கிறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்துல ஸ்போர்ட்ஸும் இருக்கு, ரெஸ்லிங் இருக்கு, எல்லாமே கலந்த படம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதுல மியூசிக் ரொம்ப அருமையா போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினாரு. தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸா தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதே மாதிரி ஹோசுமின் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோசுமின். இந்த படத்துல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்துல நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனா யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு.
ஸோ நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா ரெகக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்றாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்றாங்க. ப்ளீஸ் கிவ் a big hand to டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டயும் சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்ல, வேல்ஸுக்காகவும் நாங்க கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்ல ரெகக்னைஸ் டிரெக்டர்ஸ் வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப சமீபமா எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்க தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்க கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு few words அதை பத்தி மட்டும் நம்ம பேசலாமா? I know it's very early, but எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பத்தி, just for the fans. தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்றாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப எங்களுக்காக 2 தனுஷ் சார் பிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா. இல்ல, ஒண்ணுமே நிறைய இருக்கு, சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷோட படம் மட்டும் 2 இருக்கு. கேட்டோம், என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னா. ஆமா சார். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா இந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தோடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளவு ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ் எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தைகள்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைம்ல ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவர் நல்ல மனசுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்து குருஜி சார் இருக்காரு. குருஜி சார் ஒரு வார்த்தைகள் அப்படி சூமோ அந்த மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பான்ல வந்து அபி இன்டர்நேஷனல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமா அங்க இருக்கோம். இந்த சுபோ படம் வந்து இதுக்கு உதவியா நாங்க அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, ரோஷிமின் இவங்கெல்லாம், அப்கோர்ஸ் பிடிவி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகும் பல, அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊர்ல விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்க, அதாவது ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டர் வச்சு பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதுல நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அங்க அவ்வளவு உழைச்சாரு. அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷிபு சாரு. இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்து அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதா சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்கள்ல அரேஞ்ச் பண்றது ரொம்ப சவாலா இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனா இவ்வளவு சீரியஸா இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பா ஜாலியா போகும். ரொம்ப நல்ல மாதிரியா முடிச்சது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியா அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐஸ்வரி சார், ஐஸ்வரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்க கிட்ட இருந்து. அதாவது நான் அங்க வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பா அந்த சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும் தான் பார்த்து ஓகே சொன்னாரு. எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்க என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்க அந்த பில் அனுப்பும் போது கூட எந்த விதத்திலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்சு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமா இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம்
இருந்து கண்டிப்பா அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். Thank you, sir. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்க டீம்ல இருந்து சொல்லிக்கணும். நாங்க அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவரு, அதுக்கு மேல ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி, நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார். அவர் தான் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பான்ல கொடுத்தது. இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு. இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பான்ல சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி வெரி மைக் எடுத்து பயங்கரமா சொல்ல போறேன். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பாக்குறதுக்காக 25th தேட்டர் செட் பண்ண போது மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அதோட உங்களுக்கு காஸ்ட் நம்ம வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம உண்மையா அந்த வேலையை செஞ்சோம்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டா கூட வரலாம், ஆனா கரெக்டான டைம்ல வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டா April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்க வந்து கூட்டிட்டு தாராளமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துல ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரியோ எல்லாம் வந்து தனியா சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. It's everybody's favorite film. So please watch a movie on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுல இருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணா பார்க்கலாம் இந்த படத்தை. So that is the happiest moment. Once again, thank you so much, Aishwarya sir. Thank you, Purunji sir. Thank you so much sir. இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பான்ல நாங்க நிறைய படம் பண்ணிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பான்ல பண்ணது. இந்தியா ஜப்பான்ங்கிற காம்பினேஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அதுல ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒண்ணு. சோ ஆல்ரெடி ஜப்பான்ல பயங்கர எதிர்பார்ப்போட இருக்காங்க. அவரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. தஷிரோ அப்படிங்கிறவரு அவர் பேரு. அவரு ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்துல நடிச்சதுனால நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. So he has become very famous because of ஐஸ்வரி சார் and the movie. Thank you sir. Thank you so much. இதே ஹாப்பினஸோட அப்படியே நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒட்டுமொத்தமாக மேடைக்கு கூப்பிடலாம். Would like to welcome the director, Rosmin sir, நம்முடைய சுபு அவர்கள், பிரியா ஆனந்த் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள், படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்முடைய வெசனக ரவி சார், அசோசியேட் எடிட்டர் நம்முடைய ஜித்து சார், ப்ளீஸ் நீங்களும் வாங்க. Also, we'd like to welcome Nitin Satya sir from Bears. நீங்களும் மேடையில் இணையணும் please. And ஒட்டுமொத்த காஸ்ட்
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரிபடி. 25th வந்து படம் பாருங்க. அண்ட் இவ்வளோ இதில் கேஆஸ்ல I want to thank Praveen KL again and Jinendran. Thank you so much for your support and special love for Nivas K. Prasanna. Yes, நம்ம படம் ட்ரைலர்லாம் போட்டாங்க. ஓகே, இவர் யாருன்னு தெரியுமா? யாருக்காவது இதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன பாட்டுலாம் பாடிருக்காருன்னு தெரியுமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மியூசிக் ஸ்டாப். நான் பேசாத மனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் பேசும், மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி, முதல் பெண்தானே நீதானே, இனி நீயும் நானும் ஒன்றால் சேர்ந்தால் காதல் வீழ்த்து விடையில் நிலவாய் உழைத்து பெண்ணே விழியில் எனையே தொலைத்தேன், மழையில் இசை கேட்டு மலரே தலையாட்டு மலரை மொழி போல வரவின் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றால் சேர்ந்தால் காதல் இரண்டு எடுத்து. தேங்க்யூ. நிவாஸ், ஐம் சாரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நிலா மட்டும் என்னுடைய ஃபேவரட் சாங். எத்தனை பேருக்கு நிலா பிடிக்கும்? மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் நிலா ஃபேன்ஸ் எங்க? நான் இருக்கேன் மேடம், எங்களுக்காக சொல்லுங்க. பசங்க என்ன இவ்ளோ டேஸ்ட் இல்லாம இருக்கீங்க? நிலா பிடிக்காதா? பாடுனா சத்தம் வரும் பாருங்க. வீரே ஒரு கீரல் விழுந்ததே தெரியாதே, தரையிலே வேகுது தனிமையை அறியாதே, உன்னை தீராமல் பிடித்து உயிரின் உள்ளே மறைத்து வெளியில் கொஞ்சம் நடித்தே, நிரா 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 திரா திரா நிறை திரா முடி சுகம் தரா வலியுகம் விடா. Thank you so much Nivas, thank you Priya Anand அவர்களே, and thank you so much Ivana, thank you so much, thank you sir, and சுமோக்கும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much ladies and gentlemen, thank you for being here. மீண்டும் ஒரு முறை சுமோ April 25th ரிலீஸ் ஆகுது, மறக்காம தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. and எங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த நம்முடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much all of you, thank you, we really wish இந்த படத்தை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு, and உங்களுக்காக மட்டுமே இந்த evening, and I hope you all enjoyed. Thank you, this is BJ Kalani along with the entire team.